जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल श्री करणम, जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करणम, जय श्री रूप रघुनाथ करणम, जय श्रीला पुरुபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத கரணம். தொடர்ந்து வந்து நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்தை துணிப்போம். கிளாஸ் வந்தக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் அடியான பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மதி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु. प्रणाम प्रभु. हरे कृष्णा. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु. हरे कृष्णा மாதிரி பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இன்னைக்கு சைத்தன்ய சரிதாமிரதா ஆதி லீலா சாப்டர் 1 ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் ஆன்மீக ஆச்சாரியர்கள். இன்னைக்கு நம்ம படிக்க போற ஸ்லோகம் எத்தனாவது ஸ்லோகம்? நம்ம 51. எஸ், கரெக்ட். 51. ஓகே, புக் இருக்கிறவங்க புக்கு திறந்துச்சுங்க. நிறைய பேர் வந்து நான் பர்சனலா மெசேஜ் பண்ணிக்கிங்க, நீங்க படிக்கிற ஸ்லோகம் கிடைக்க மாட்டேது பிரபுன்னு சொல்லிக்கிங்க. சில பக்தருக்கு வந்து நான் காட்டணும் ஓடி காட்டிடுறேன். சைத்தன்ய சரிதம் ஆதி லீலா. ஆதி லீலா வந்து பாத்தீங்கன்னா முன்ன கவர் பேச்சு இப்படி இருக்கும். ஓகேவா? ஆதி லீலா வந்து இப்படி இருக்கும், இந்த கவர் இருக்கும். ஏன்னா சாப்டர் 1 வந்து பாத்தீங்கன்னா மத்திய லீலா சாப்டர் 1 இருக்கும், அந்தி லீலா சாப்டர் 1 இருக்கும். இது ஆதி லீலா. முதல்ல வந்து ஆதி லீலா, ரெண்டாவது மத்திய லீலா, மூணாவது அந்தி லீலா. ஓகேவா? ஆதி லீலா சாப்டர் புக்கு, இதான் புக்கு. இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர். சில பக்தருக்கு வந்து சில பேருக்கு தெரியல, அதனால நான் ஓடி காட்டிட்டேன். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆதி லீலா சாப்டர் 1 ஸ்லோகம் 51. ஓகே, புக் இல்லாதவங்க புக்கு திறந்துச்சு. இது புக் இருக்குன்னு புக்கு திறந்துச்சுங்க. புக் இல்லாத வேதா பேஸ் இருக்குல்ல, வேத பேஸ் திறந்து நீங்க ஸ்லோகம் திறந்துக்கலாம். ஞான பிரம்ம குய்யம் மே யத் விஞ்ஞான சமன்விதம் சாராஷ்யம் தத் அங்கம் ச கிருஷ்ண கதிம் மயா. ஞானம் பிரம்ம குய்யம் மே யத் விஞ்ஞான சமன்விதம் சாரஹஸ்யம் தத் அங்கம் ச கிருஹணாகதிம் மயா. ஞானம், ஞானம் பரம மிக உயர்ந்த, குய்யம் ரகசியம், மே என்னுடைய, யத் எந்த, விஞ்ஞான உணர்தல், சமன்விதம் பூரணமாக அளிக்கப்படுபவர், சாரஹஸ்யம் ரகசியத்துடன், தத் அதனுடைய, அங்கம் அங்கம் உப பகுதிகளுடன், சா மேலும், கிருஷ்ணா கிருஹானா எடுத்துக்கொள்ள முயலுங்கள், கதிதம் விளக்கப்பட்டது, மயா என்னால். மொழிபெயர்ப்பு இங்கிலீஷ்ல ஒரு ஆள் ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே, தமிழ்ல மொழிபெயர்ப்பு. நான் உங்களிடம் கூறுபவற்றை கவனமாக கேட்பீராக, ஏனெனில் என்னை பற்றிய தெய்வீக அறிவு விஞ்ஞான பூர்வமானது மட்டுமின்றி முற்றிலும் ரகசியமானதும் கூட. இங்கிலீஷ்ல ஒரு படிச்சிருங்க. anyone இங்கிலீஷ்ல? Please hear attentively what I shall speak to you, for transcendental knowledge about me is not only scientific but also full of mysteries. Thank you, Maraji. ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபால் மகாராஜ் போலூருக்கு ஜெய். ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய தெய்வீக ஞானம் பிரம்மனை பற்றிய அருவ ஞானத்தை காட்டிலும் ஆழமானதாகும். ஏனெனில் இஃது அவரது ரூபம் மற்றும் வியக்தித்துவத்தை பற்றிய அறிவை உள்ளடக்கியது மட்டுமின்றி அவருடன் தொடர்புடைய அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். கிருஷ்ணருடன் தொடர்பற்றது என்று எதுவும் இல்லை. ஒரு விதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரை தவிர எதுவும் இல்லை என்று கூறலாம். இருப்பினும் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை தவிர வேறு எதுவும் ஸ்ரீ கிருஷ்ணர் அல்ல என்று கூறலாம். இந்த ஞானம் பூர்ண தெய்வீக விஞ்ஞானத்தை உள்ளடக்கியதாகும். அந்த விஞ்ஞானத்தின் பூர்ண அறிவை பிரம்மதேவருக்கு வழங்க விஷ்ணு விரும்பினார். இந்த ஞானத்தின் ரகசியம் பகவானின் மீதான தனிப்பட்ட பற்றுதலிலும் அதன் உபவிளைவாக கிருஷ்ணர் அல்லாத இதர விஷயங்களின் மீதான பற்றின்மையிலும் முற்றிலும் பெறுகிறது. இந்நிலையை அடைவதற்கு 9 இதர தெய்வீக வழிகள் உள்ளன. செவியுற்றல், உச்சரித்தல், நினைத்தல், பகவானின் தாமர் திருவடிகளுக்கு தொண்டு புரிதல்,
வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல், சேவை செய்தல், பகவானுக்கு நட்புறவு கொள்ளுதல் மற்றும் அனைத்தையும் அவருக்காக தியாகம் செய்தல். இவை முற்றிலும் தெய்வீக ரகசியங்களை கொண்ட அதே பக்தி தொண்டின் பல்வேறு அங்கங்களாகும். பிரம்மதேவரா திருப்தி அடைந்த காரணத்தினால் அவர் மீது கருணை கொண்டு ரகசியத்தை வெளிப்படுத்துவதாக அவரிடம் பகவான் கூறினார். ஞான பிரம்ம குய்யம் மே யத் விஞ்ஞான சமன்விதம் ச ரகசியம் தத் அங்கம் ச கிரஹாண கதிம் மயா. ஹரே கிருஷ்ணா. தொடர்ந்து சைத்தன்ய சரிதாமிர்தம் படிச்சு வரும். சைத்தன்ய சரிதாமிர்தா இஸ் அ வெரி டாப் கிளாஸ், ஒரு உயர்தரமான ஒரு புஸ்தகம். இது நம்ம படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் கருணை, குருமார்கள் கருணை, எஸ்பெஷலி கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமியோட கருணை இல்லாம நம்ம இதை படிக்க முடியாது. திரு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, அது மட்டும் இல்லாம சட் கோஸ்வாமி, சட கோஸ்வாமி சொல்லுவாங்க, சில சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ரகுநாத தாச கோஸ்வாமி, ரகுநாத பட்ட கோஸ்வாமி, சில ஜீவ கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, 6 கோஸ்வாமிகள். அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபுடைய கௌர பிரியஜனா, மகாபிரபுடைய தூய்மை பக்தர்கள், அவங்களோட பிரார்த்தனையோட நம்ம கிளாஸ் தொடங்குவோம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு ஜெய். ஓகே, என்னைக்குமே சைத்தன்ய சரிதாம படிக்கும் போது மங்களாச்சரணம் படிச்சாலும் எக்ஸ்ட்ரா நம்ம இந்த பிரார்த்தனை பண்ணி ஆகணும். பிகாஸ் சைத்தன்ய சரிதாமதா என்னையும் உட்பட்டு பேசுறதுக்கும் எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நம்ம இந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹை கிளாஸ். அப்போ அவங்களோட கருணையோட நம்ம இதை அப்ரோச் பண்ணதான் சம் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பக்தியில இந்த கிளாஸ் கேட்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். கிளாஸ் கேட்கும் போது ஏன்டா கேட்கிறோம் அப்படி இருந்துச்சுன்னா அதுல டேஸ்ட் இல்லைன்னா அது பாத்தீங்கன்னா ஒரு காஞ்ச நிலம் மாதிரி, ட்ராய் லேண்ட் மாதிரி. அப்போ பக்தி ரசம் வராது நம்மளுக்கு. கிருஷ்ண பக்தி இஸ் த ஃபுல் ஆஃப் த ரசம். ரசம்னா என்னதுன்னா மெலோ, அமிர்தம். கிருஷ்ண பக்தி முழுக்க முழுக்க அமிர்தமானது, ஹாப்பியானது. ஆனா நம்ம இந்த விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த நெக்டர் அமிர்தம் கிடைக்கணும். அதுக்கு நம்ம வைஷ்ணவரோட கருணை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அப்ப கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி தொடர்ந்து அந்த ஆன்மீக ஆச்சாரியர்கள் என்ற தலைப்புல பகவான் பத்தி ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. என்ன ஸ்லோகம் பண்றாருன்னா, பகவான் இங்க என்ன சொல்றாரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன சொல்றாருன்னா, நான் உங்களிடம் கூறுபவற்றை கவனமாக கேட்பீராக. பகவான் சொல்றாரு, நான் சொல்றதை நீங்க கேளுங்க. இது பகவான் சொல்றாரு, கிருஷ்ணதாச கவிராஜ் கோஸ்வாமி சொல்ல, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்றாரு. ஏனெனில் என்னை பற்றி தெய்வீக அறிவு விஞ்ஞான பூர்வமானது மட்டுமின்றி முற்றிலும் ரகசியமானது. ஞானம் பிரம்ம பரம குய்யம். குய்யம்னா பாத்தீங்கன்னா ரகசியமானது. குய்யதரா அண்ட் குய்யதமா, ரகசியமானது, மிக ரகசியமானது, மிக மிக ரகசியமானது. நாலேஜ், மோர் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ் அண்ட் மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். அப்ப இந்த ஞானம் பாத்தீங்கன்னா வெறும் ரகசியமானது. அது மட்டும் இல்லாம இது விஞ்ஞான பூர்வமானது. இது பாத்தீங்கன்னா சயின்டிபிக்காவும் இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு சொல்லி சொல்றாரு. அப்படி என்ன கிருஷ்ணனோட ஞானம் என்ன அது அப்படின்னு சொல்லி சில புரோபா சொல்றாரு. கிருஷ்ணரை பற்றி தெய்வீக ஞானம் பிரம்மனை பற்றிய அருவ ஞானத்தை காட்டிலும் ஆழமானதாகும். கடவுள் இங்க 3 வகையாக பிரிக்கப்படுறாரு. ஓகேவா? பிரம்மேதி, பரமாத்மேதி என் பகவானேதி. பிரம்மனா பாத்தீங்கன்னா இஸ் அருவம் பிரம்மம். ஒளி அது ஒளியாக, பகவானுக்கு உருவம் இல்லை. அதான் ஆரூபம். ரூபம்னா உருவம் இருக்கு, ஆரூபம்னா அவருக்கு உருவம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? அது முதல் கட்டம், கடவுளை ஜோதியாக இது பண்றது. இரண்டாவது பாத்தீங்கன்னா பரமாத்மா. பரமாத்மா பாத்தீங்கன்னா அவர் உருவம் இருக்கு, ஆனா நம்ம கண்களுக்கு தெரிய மாட்டாரு. அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறார். அந்தர்யாமி சொல்லுவாங்க. அந்தர்யாமின்னா என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறார். ஓகேவா? மூணாவது பாத்தீங்கன்னா பகவான். பகவான் சச்சா பாத்தீங்கன்னா ரூபம் இருக்கு, அது நம்ம கண்களுக்கு தெரியறாரு, நம்ம அதை பார்க்க முடியுது, அவருக்கு சேவை செய்ய முடியுது. இதான் ரூபம். அப்ப பிரம்மன் யாருக்கிட்ட யாருக்கிட்ட இருந்து வருதுன்னா பகவான் கிட்டே இருந்து வருது. பரமாத்மா யாருக்கிட்ட இருந்து வர்றாருன்னா பகவான் கிட்டே இருந்து வர்றாரு. அண்ட் சுயம் பகவான் பக்தர்களுக்காக காட்சி கொடுக்குறாரு. அதாவது ஒரு பில்டிங்க புதான் வச்சுக்கீங்களேன், இது ஒரு பேன் பாருங்க, இது பில்டிங் வச்சுக்கோங்க. இந்த பில்டிங்கை நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து நம்ம கீழே இருந்து நம்ம பார்த்தோமேனா இந்த இடம் மட்டும் தான் நமக்கு தெரியும். கொஞ்சம் தள்ளி நம்ம பார்த்தோம்னா இந்த 2வது ஃப்ளோர் 3வது ஃப்ளோர் தெரியும். இந்த இந்த பில்டிங் நம்ம எட்டே இருந்து பார்த்தோம்னா இந்த கீழே கிரவுண்டும் தெரியும், மேல இருக்கிற பிளாட்ஃபார்மும் தெரியும், ஆக மேல இருக்க பல்கனி நம்மளுக்கு தெரியும். பிரம்ம ஞானம் பாத்தீங்கன்னா, பிரம்ம ஞானம் பாத்தீங்கன்னா கடவுளை ஜோதி என்று நினைக்கிறவங்க இந்த ஒரு சின்ன நாலேஜ் மட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும். கடவுள் ஜோதி, கடவுள் ஒளி, இந்த இதுதான். பரமாத்மா தியானம் ப்ராசஸ்ல போறவங்க பாத்தீங்கன்னா
அவங்க வந்து சரி ஜோதி பரமாத்மா கிட்ட வருது. அதே போல இந்த பரமாத்மா வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு நம்ம தியானம் பண்ணணும், அவர் உள்ளுக்குள்ள இருக்காரு அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. அது ஓரளவுக்கு நாலேஜ். இங்க பகவான் நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் எல்லாமே இந்த பில்டிங்ல எப்படி தெரியுதோ அந்த மாதிரி பகவான் நாலேஜ். இந்த ஜோதியும் யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியும், பரமாத்மாவும் யார்கிட்ட இருந்து வருதுன்னு தெரியும், என் பகவானும் யார்கிட்ட இருந்து வரான்னு சொல்லி தெரியும். இதான் வந்து ஃபுல் நாலேஜ். அப்ப புரோபாத் என்ன சொல்றாருன்னா, எடுத்த உடனே புரோபாத் பொருள் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணர் பத்தியான ஞானம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஜோதி பரமாத்மா இந்த ஞானத்தோட அப்பாற்பட்டது. இஸ் பியாண்ட் ஆஃப் த பிரம்ம ஞானம் அண்ட் பரமாத்மா ஞானம். அது மட்டும் இல்லாம இது அவரது ரூபம் மற்றும் வியக்தித்துவத்தை பற்றிய அறிவை உள்ளடக்கிய மட்டுமின்றி அவருடன் தொடர்பு உடைய அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். பகவானோட ஞானத்தை நம்ம எடுத்துக்கும் போது, பகவானை பத்தி கேட்கும் போது, பகவானை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பத்தி கேட்கும் போது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா லிவிங் என்டிட்டி, இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசியும் பகவான் கிட்ட எப்படி வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். எல்லா ஜீவராசியும் என்னோட இங்க உலகத்தில் நடக்கிற நன்மைகள், இந்த உலகத்தில் நடக்கிற தீமைகள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எப்படி பகவானோட கனெக்ட் பண்ணுது, இதுல பகவான் எப்படி சம்பந்தம் படாம இருக்கிறாரு, ஆனா இருந்தாலும் இது எல்லாம் நடக்குது, பகவானோட சக்திகள் என்னது, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ணருக்கு விஷ்ணுவுக்கு என்ன வித்தியாசம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் மத்த அவதாரங்களுக்கும் என்ன வித்தியாசம், இதுதான் வந்து பகவானுடைய பூர்ண ஞானம். பகவான் வந்து யாருன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஓகேவா? கிருஷ்ணர் பத்தி ஞானத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ தென் எல்லா வகையான கம்ப்ளீட் ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால பகவான் கிருஷ்ணரோட ஞானம் இஸ் சர்வ பூர்ண ஞானம். ஓகேவா? அப்ப என்னது வியக்தா அண்ட் அவ்யக்தா. அவ்யக்தனா வந்து பாத்தீங்கன்னா ரூபம் இல்லாத உருவம், ரூபம் இல்லாததான் அவ்யக்தா சொல்லுவாங்க. வியக்தத்துவம் வியக்தானா என்ன அர்த்தம்னா பகவானுக்கு ரூபம் உள்ளது. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அந்த ரூபம் உள்ள அந்த ஞானம் தான் இஸ் த கம்ப்ளீட் ஞானம். கடவுளுக்கு வந்து இயற்கை, கடவுளுக்கு உருவம் இல்லை, கடவுள் வந்து ஜோதி, கடவுள் வந்து தியானத்துல இருக்கிறார், இந்த மாதிரி சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஞானம் தான். ஆனா பூர்ண ஞானம் எப்படின்னா கடவுள் யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரோட ஃபார்ம் என்னது, அவர் உருவம் என்னது, அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து முழு ஞானம். இப்ப வந்து ஒரு கேள்வி. ஓகே, என்ன கேள்வினா கடவுள் பத்தி நம்மளுக்கு கிருஷ்ண பக்தியில வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இருந்த ஐடியா என்னது? உங்களோட ஐடியா சொல்லலாம். கடவுள் பத்தி கிருஷ்ண பக்திக்கு நீங்க வர்றதுக்கு முன்னாடி கடவுள் பத்தி உண்டான உங்களோட ஐடியா என்னது? கடவுள்னா யாரு, கடவுள்னா வந்து எப்படி இருப்பாரு, இல்லைன்னா எது கடவுள்? கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் கேட்கல, கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு முன்னாடி உங்களோட ஐடியா என்னது சொல்லலாம், யார் வேணாலும். காட், கடவுள், இறைவன், ஆண்டவர், இவர் பற்றிய பகவான் பத்தியான இல்ல கடவுள் பத்தியான உங்களோட ஐடியா என்ன வந்துச்சு கிருஷ்ண பக்திக்கு வர்றதுக்கு முன்னாடி? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சண்டவப்பனா பிரபு, சொல்லுங்க பிரபு, ஆரம்பிச்சுவீங்க பிரபு. இல்ல பாபா, கிருஷ்ண பக்திக்கு வர வந்து நம்ம வந்து அம்மா வந்து நம்ம அம்மனை தான் வழிபட்டாங்க, மீனாட்சி அம்மனை, முருகன், விநாயகர். நானும் வந்து அவங்க கூட, ஏன்னா அவங்க வந்து சாமி பக்தி எங்க அம்மா வந்து, அப்ப நான் வந்து அவங்க கூட தான் ஈக்குவல் பண்ணுவேன். விரதம் எடுத்தாங்கன்னா கடுமையான விரதம்லாம் எடுப்பாங்க, எச்ச கூட முழுங்க கூடன்னு சொல்லுவாங்க எங்க அம்மா. சாமி பக்தி. படுக்கிறது வந்து மனக்கட்டில தான் படுக்கணும், மெத்திலாம் படுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அப்ப நான் வந்து அவங்க கூட ஈக்குவல் பண்ணுவேன். அப்ப சாமி பக்தியா கோயிலுக்கு இந்த மாதிரி கூட்டிட்டு போவாங்க, வருவாங்க, அந்த மாதிரி ஒரு பக்தியில இருந்தேன். கிருஷ்ண பக்தி வராது முந்தி. கிருஷ்ணருக்கு அப்ப வந்து எனக்கு வந்து கிருஷ்ணர்னாலே பிடிக்காது. அப்ப வந்து சொன்னல, பொய் சொல்ல கூடாதுல்ல, உண்மை சொல்லணும், உண்மை சொல்லுங்க, தெய்வத்தை சமம் சொல்லுவாங்க ப்ரோ. நான் ஹரிகிருஷ்ணன் பிடிக்காது, உண்மையிலே சொல்றேன். ஹரிகிருஷ்ணன் பிடிக்காது. என்ன சொல்லுவேன், என்னடா அது குடும்பம் வச்சுட்டு இப்படி எகிரிட்டு ஆடுறானுங்கன்னு கேட்குவேன். அப்படி சொன்னது. அப்புறம் எனக்கு வந்து பிடிக்காது. அப்ப நம்ம மாத்தாச்சு என்னன்னா ரத யாத்திரைலாம் கூப்பிடுவாங்க, வாங்க போலான்ட்டு. ரத யாத்திரைக்கு கூப்பிடுவாங்க, நானும் போவேன். சரி பிரசாந்த் அப்படின்னு நானும் போக மாட்டேன்னு சொல்லி மல்லு கட்டுவேன். அவர் அனுப்பியிருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க அடிக்க போங்க தம்பி, இந்த மாதிரி நாத்தம் ஒரு பழம் வருது, அது போய் சாப்பிட்டாங்க, பிரசாந்த் நல்லா இருக்கு சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்ப நானும் போவேன், சாப்பிட்டு வருவேன். அந்த மாதிரி 2 வாட்டி போனோம் பாப்பா. 2 வாட்டி போயிட்டு 3வது வாட்டி அங்க ரதம் சுத்தி வந்துச்சு, நாங்க நின்றுட்டு வந்தேன். அப்ப வந்து அப்பதான் ஜெகநாடு யார் வேணும் தூக்கலாமே, அப்போ சட்டத்திலாம் இல்லை, பொதுவாக யார் வேணும் தூக்கலாம். அப்ப நான் ஜீன்ஸ் போட்டு அங்க நின்று இருந்தேன். அப்புறம்
ரதம் வந்துருச்சு, ஜெகனா வந்துட்டாரு, சுத்திட்டு வந்துட்டாரு. அப்புறம் அங்க இறக்க போறாங்க. அப்ப 2 பலராம் தூக்கிட்டாங்க, சுமித்ரா தூக்கிட்டாங்க. 3வது ஜெகநாத்துக்கு ஆள் இல்ல. அந்த பிரபு அங்க வாங்கினாரு. நான் ஏன்ச்சு யாரோட கூப்பிடுறாரு, யாரை கூப்பிடுறீங்க பிரபுன்னு கேட்டேன். உங்களை தான் பிரபு, வாங்க பிரபுன்னாரு. அப்பவே ஜெகநாத் ஜெகநாத் தூக்கிட்டு போய் உள்ளுக்கு தூக்கிட்டு போயிட்டு உள்ளுக்கு வச்சு அது தூக்கணும் தான் பிரபு. அதோட ஜெகநாத் உள்ளுக்குள்ள வந்துட்டாரு. வந்துட்டாரு. நான் தான் தூக்கிட்டு போனேன் ஜெகநாட்டா. அப்புறம் 3 பேர் தூக்கிட்டு போனா உள்ளுக்கு வச்சுதான் பிரபு. ஜெகநாட் கட்டி பிடிச்சி தூக்கணும், அதான் பிரபு. அப்ப கட்டி பிடிச்சது ஒண்ணும் விடல பாபா. அந்த அது மறக்க முடியாது பாபா. அந்த பீலு அந்த அது ஒரு சரியான அந்த லைஃப் வந்து மறக்கவே முடியாது. அவ திரும்பி நான் அப்புறம் அதோட கிருஷ்ண பக்தி தேட ஆரம்பிச்சிட்டோம். அதோட எனக்கு தெரியல எப்படிதான் அந்த மாற்றம் வந்துச்சுன்னு. அதோட கிருஷ்ண பக்தி கருணை தான் பிரபு. பகவானோட கருணை, ஜெகனோட கருணை. வேற வேற யாருக்கு வந்து கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு முன்னாடி கடவுள் பத்தி உண்டான உங்களோட இது என்னது, ஐடியா என்னது? கடவுள்னா யாரு, கடவுள்னா எப்படி, அது உங்களோட ஐடியா என்ன இருந்துச்சு? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா, சொல்லுங்க மாதாஜி. நான் அந்த டைம்ல வந்து நான் சிவனை கும்பிட்டு இருந்தேன் பிரபு. அப்ப வந்து சிவன் தான் கடவுள். கிருஷ்ணா கோயிலுக்கு எல்லாம் போவேன், அந்த குஞ்சி பிஹாரி கோயிலுக்கு எல்லாம் போவேன். ஆனா வந்து சிவனை தான் மூல கடவுள்னு நினைச்சுக்கிட்டு அப்ப அவரை கொண்டுகிட்டு இருந்தோம் பிரபு. ஓகே ஓகே. சிவபெருமான இஸ் வைஷ்ணவான மெதா சம்போ. அவரு நம்ம எப்போதும் நம்ம எப்போதும் வழிபடுறதும் தவறே இல்லை. ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கடவுள் என்பது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருந்திருக்கும். ஓகேவா? இவங்க கடவுள், அவங்க கடவுள், இது கடவுள் இருந்திருக்கும். ஓகேவா? நம்ம வந்து யாரு கும்பிட்டாலும் எந்த தவறும் கிடையாது. ஓகேவா? போர்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம யாரு வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஓகேவா? அவங்களோட கருணையால தான் நம்ம வந்து கிருஷ்ண பக்தியை வந்து நம்ம அட்டென்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிதான் நம்மளுடைய மனப்பான்மை இருக்கு நினைக்குமே. இப்ப நம்ம முருகரை கும்பிட்டுக்கலாம், விநாயகரை கும்பிட்டுக்கலாம், அம்பாலை கும்பிட்டுக்கலாம், சிவபெருமானை கும்பிட்டுக்கலாம், வேற யாரா வேணாலும் கும்பிட்டுக்கலாம். ஏதோ அவங்களோட கருணையாலதான் நம்ம வந்து இந்த கிருஷ்ண பக்திக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம எப்போதுமே அவங்களுக்கு வந்து நம்ம நன்றி கடன் படணும். ஓகேவா? ஏன்னா நம்ம இந்த பூமியில இருக்கோம், நம்மளுக்கு பூமிக்கு மேல வந்து அவங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நம்மளுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறாங்க, நம்மளுடைய உயர்தரமான குணத்துல இருக்கிறாங்க. அப்ப என்னைக்குமே வந்து அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்ப கடவுளோட நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு முன்னாடி, அதாவது கிருஷ்ண பக்தி வர்றதுக்கு முன்னாடி சொல்றதை விட ஆச்சாரியர்கள், குருமார்கள், எஸ்பெஷலி சில புரோபாதருடைய புஸ்தகம், அவரோட ஞானம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நம்மளுடைய மனப்பான்மை வேற, அவரோட ஞானம் கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் இருக்க மனப்பான்மை வேற. அதனால வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஞானத்தை வந்து எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஞானத்தை எப்போதுமே அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருமார்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக ஆச்சாரியர்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கீகரிக்கப்பட்டவங்க எப்படி பிரபு தெரிஞ்சுக்குது? அவுட் டு ரெகக்னைஸ் த ஆத்தாரிட்டி, ஆத்தரைஸ் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். எப்படி நம்ம அங்கீகரிக்கப்பட்ட குருவை தெரிஞ்சுக்குதுன்னா, என்னைக்குமே அங்கீகரிக்கப்பட்ட குருவோடைய விஷயம் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப சிம்பிள் தான். அந்த குரு எப்பவுமே தன்னையை கடவுள்னு சொல்ல மாட்டாரு. அந்த குரு, அந்த ஆச்சாரியர், அந்த குரு வந்து பகவான் யாருன்னு கரெக்டா யாருன்னு காட்டுவாரு. 3வது எப்போதுமே சாஸ்திர விசாரம், சாஸ்திரப்படி அது வந்து கோட் பண்ணுவார். சாஸ்திரங்களை கோட் பண்ணி சொல்லி கொடுப்பாரு. என்னைக்குமே சொந்தமா புதுசா சாஸ்திரம் உருவாக்க மாட்டாரு. இருக்கிற சாஸ்திரத்துல என்ன போட்டிருக்கோ அதை அழகா எடுத்து கொடுப்பாரு. இதான் ஒரு ஒரிஜினல் குருவோடைய குரு லட்சணம் சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப நம்ம பகவானோடைய ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சோ மச் நாலேஜ் இருக்கு. ஓகேவா? சோ மச் நாலேஜ் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் வந்து என்ன தத்துவம் யாருக்கு தெரியும்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன தத்துவம்? நான் ஏற்கனவே கிளாஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, ட்ரை பண்ணீங்களா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் என்ன தத்துவம் யாருக்கு தெரியும்? அத்வைத ஞான தத்துவம். எஸ் ஸ்ரேயா மாதாஜி, யூ ஆல்வேஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ சோ மச் மாதாஜி. ஏன்னா மாதாஜி தொடர்ந்து நம்ம கிளாஸ் எல்லாம் வராங்க, அப்புறம் அங்க எங்கெல்லாம் வருவாங்க, அதனால அவங்க எழுதி வச்சுக்காங்க, நீங்களும் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஞான தத்துவம். துவைனா வந்து பாத்தீங்கன்னா 2, ஆத்வைனா வந்து பாத்தீங்கன்னா 2 இல்ல 1. கடவுள் என்பது வந்து இப்ப பகவான் என்பவர் ஒரு சுப்ரீம் பர்சன், முழு கடவுள் என்பது பாத்தீங்கன்னா ஆத்வைத தான். அத்வைதனா அவர் 2 இல்ல துவைத, சரி 2னா துவைதன்னு அர்த்தம், ஆத்வைதன்னா 1ன்னு அர்த்தம்.
முன்னுக்கு ஆ வந்துச்சுன்னா அது 2 இல்ல 1 அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அத்வைத ஞான சுப்ரீம் நாலேஜ். அவர் தான் வந்து எல்லா நாலேஜ் அவர்கிட்ட தான் இருக்கு. அத்வைத ஞான தத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். சரி, எப்படி கிருஷ்ணர் கடவுள்னா எல்லா ஆச்சாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. வருஷம் கிருஷ்ணன் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு நம்ம போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். ஈஸ்வர சர்வபூதானம் இதயேஷு திஷ்டதி அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. எல்லா இருதயத்திலும் நான் தான் இருக்கேன்னு. அப்ப அங்க பரமாத்மா யாருன்னு அங்க கிளியர் பண்ணிட்டாரு. ஈஸ்வர சர்வபூத்தானம், சர்வபூத்தானம் எல்லா இடத்துலயும் நான் இருக்கிறேன். அவர் ஜோதியாவும் இருக்காரு, பரமாத்மாவும் இருக்கிறாரு. ஓகேவா? அப்புறம் வந்து ஒண்ணு வந்து என்னது, பரம் பிரம்மா பரம்தாமா பவித்திரம் பரமம் பவான், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பத்தி அர்ஜுன் பேசியிருக்கிறாரு. ஓகேவா? என் வியாசதேவர் எழுதும் போது சொல்லும் போது விநாயக பெருமான் பகவத்கீதை எழுதும் போது ஸ்ரீ பகவான் உவாச்சா, பகவான் என்ற வார்த்தை பாய்ச்சிருக்கிறாரு. ஓகேவா? ஆராதனம் விஷ்ணு ஆராதனம் சர்வேஷாம் தஸ்மாட் பரந்தரம் தேவி ததிச்சாசு சராச்சரம். சிவபெருமான் சொல்லியிருக்காரு, வழிபாடுகள் சிறந்த வழிபாடு விஷ்ணு வழிபாடு, கிருஷ்ண வழிபாடு சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பத்தி சிவபெருமான் சங்கராச்சாரியார் இந்த பூமிக்கு வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. பஜ கோவிந்தம் சொல்லியிருக்கிறாரு. என்னோட ஜெயதேவ கோஸ்வாமி ஆச்சாரியா என்ன சொல்லிக்கிறாருன்னா, கேசவ திருதா மீன சரீரா, கேசவ திருதா நரஹரி ரூபா, கேசவ திருதா ராம, எல்லா அவதாரமும் கேசவா 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 பகவான் ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட இருந்தா வருது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எல்லா சாஸ்திரங்களையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுள்னு வந்து என்னது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு அத்வைத ஞான தத்துவம். ரெண்டாவது அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இந்த பூமிக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில ஸ்வயம் ரூப பகவானாக இந்த ரூபத்துல வந்தாரு. ஸ்வயம் ரூபம்னா வந்து என்னதுன்னா பகவான் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த பகவான் எப்படி கோலோகத்துல எப்படி ஆன்மீக லோகத்துல எப்படி ஸ்பிரிச்சுவல் அபோட்ல ஆன்மீக லோகத்துல எப்படி இருக்கிறாரோ அதே ரூபத்துல வராரு. வேற எந்த ஒரு மாற்றமும் வரல. அவர் ராமராவோ மாறி வரல, நரசிங்கராக மாறி வரல, பரசுராம மாறி வரல, கல்கியா மாறி வரல, புத்தரா மாறி வரல. அவர் அப்படியே இருக்கிற ஸ்வயம் ரூபத்துல அப்படியே பூமிக்கு இறங்கி வராரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துல. ஓகேவா? அப்படிப்பட்ட பகவானுடைய ஸ்வயம் ரூபம் வந்து என்னன்னா நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்வயம் ரூபம். கிருஷ்ணர் வந்து 3 வகைப்படுது. கிருஷ்ண தரா அண்ட் கிருஷ்ண தமா. கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா அவர் துவாரகையில் உள்ளவர் வந்து கிருஷ்ணா சொல்லுவாங்க. துவாரகையில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப ராயல் ட்ரெஸ்ல இருப்பாரு. பகவத்கீதை பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த துவாரகை கிருஷ்ணா தான் பகவத்கீதை எல்லாம் பேசுறாரு. ஓகேவா? அது வந்து கிருஷ்ணா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்ய பாவத்துல இருப்பாரு. அவர் முழுக்க ஐஸ்வர்ய பாவத்துல இருப்பாரு. அண்ட் கிருஷ்ண தரா வந்து பாத்தீங்கன்னா மதுரால உள்ள கிருஷ்ணா, தேவகி நந்தன கிருஷ்ணா, அவர் வந்து கிருஷ்ண தரா. ஓகேவா? தேன் கிருஷ்ண தமா வந்து பாத்தீங்கன்னா உயர்தரமா அதாவது டாப் மோஸ்ட். அது வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா, நந்தன கிருஷ்ணா, விரஜேந்திர நந்தன கிருஷ்ணா. நந்தன கிருஷ்ணா என்ன அர்த்தம்னா நந்த மகாராஜாவின் சன் மகனேன்னு அர்த்தம். யசோத நந்தன கிருஷ்ணா யசோதாவுடைய சன் அப்படி அர்த்தம். விரஜேந்திர நந்தன கிருஷ்ணா விரஜாபூமியின் ஹீரோ, விரஜாபூமியின் நாயகனே அப்படி சொல்லி அர்த்தம். இதுதான் நம்ம சம்பிரதாயத்துல வழிபடக்கூடிய கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா நந்தன கிருஷ்ணா, யசோத நந்தன கிருஷ்ணா. அவர் தான் ஸ்வயம் ரூபத்துல எப்படி பூமியில இருந்தாரோ எப்படி பகவான் இருந்தா அதே மாதிரி கீழே இங்க வராரு. ஓகேவா? அவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னதுன்னா மாதுரிய கா நிலாய கிருஷ்ணா, மாதுரிக்கா ஹிலாய கிருஷ்ணா. அப்படின்னா என்னதுன்னா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் த ஆல் பியூட்டி. அவர் தான் எல்லா வகையான அழகுக்கும் அவர் தான் ஆதாரம். மாதுரியக்கா இலாய கிருஷ்ணா. ஓகேவா? அது மட்டும் இல்லாம பிரம்ம சம்ஹீதையில என்ன சொல்லப்படுது, கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷன் தமகம் பஜாமி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் பியூட்டி, எல்லா வகையான கந்தர்ப்ப கோடி கமனீய விசேஷ சோபம். அதாவது அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கந்தர்ப்ப கோடி மன்மதன் வந்து பாத்தீங்கன்னா மன்மதன் சொர்க்கத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பகவான் லோகத்துல இருந்து சரி அந்த இந்திர லோகத்துல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. அதுல மிகப்பெரிய அழகு வந்து பாத்தீங்கன்னா மன்மதன் இருக்கிறாரு பாருங்க. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட நிறைய பேர் இருப்பாங்க. அவரோட அழகு ரொம்ப அழகானது. ஓகேவா? அந்த மன்மதனுடைய கோடி மன்மதனை வச்சா எந்த அளவுக்கு அந்த அழகு இருக்குமோ அந்த அளவுக்கு அழகானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. அதான் கந்தர்ப்ப கோடினா
1000 of 1000 கமனீய விசேஷ சோபம் கோவிந்த மாதி புருஷம் தமஹம் வஜாமி. அதனால பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சோ பியூட்டி, அவர் ரொம்ப அழகானவர். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்லோகம் இருக்கும், எத் துர்லபம் ஆதுல்லம் ஆத்மபோது கோவிந்தம் நவ யவ்வனம் ச கோவிந்தம் யாதி நவ யவ்வனம் ச அந்த வார்த்தை வரும். அதுக்கு முன்ன உள்ள ஸ்லோகம் வந்து என்ன ஸ்லோகம் தான், அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷன் நவ யவ்வனம் ச வேதேசு துர்லபம் ஆதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தமாத புருஷம் தமஹம் பஜாமி. இதுதான் கிருஷ்ணனோட ஃபுல் டெபினேஷன். அதுதான் அத்வைதம். எஸ் பிறகு பிறகு உங்களுக்கு நான் கிளாஸ் முடிஞ்சோன்னே உங்களுக்கு நான் வந்து கேள்வி கேட்கலாம். ஓகே, முதல்ல இந்த கிளாஸ் முடிச்சிருவோம். ஓகே, பகவான் கிருஷ்ணருடைய அவருடைய டிஸ்கிரிப்ஷன், அவருடைய யாருன்னு சொல்றாங்க அத்வைதம். அத்வைதம்னா சொன்ன பாத்தீங்களா, ரெண்டுனா துவைதம், ஒண்ணுனா அத்வைதம். அத்வைதம் அச்சுதம். அச்சுதம்னா என்ன அர்த்தம்னா, சுதானா வந்து ஃபாலபிள், அதாவது வந்து கீழே விழுறவங்க, தவறு செய்யக்கூடியவங்க. அச்சுதம்னா என்ன ஆகுதுன்னா தவறு செய்யாதவர், இன்ஃபெயிலிபிள் சொல்லுவாங்க, அதாவது தவறு செய்யாதவர் சொல்லுவாங்க. அப்ப அத்வைதம் அவர் ரெண்டு இல்ல ஒருத்தர் தான். அச்சுதம் அவர் தவறு செய்யாதவர். அத்வைதம் அச்சுதம் அனாதி. அதான் அனாதினா என்ன அர்த்தம், பிகினிங்லெஸ். அவருக்கு வந்து ஸ்டார்டிங்ல இல்ல. ஆதினா ஸ்டார்டிங், அனாதினா அவருக்கு ஸ்டார்டிங்கே இல்ல. அனாதி ஆதியம் புராண புருஷம். ஆதி புராணனா அவர் ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கிறாரு. புராண புருஷன் என்ன ஆகுதுன்னா பழமையானவர். அவர் புராணம்னா என்ன ஆகுதுன்னா பழமையானது. ஆனா புராண புருஷம் பழமையிலேருந்து அப்பிலேருந்து இருக்கிறாரு அவரு. ஆனா பழமையில இருந்தாலும் புராண புருஷம் அத்வைதம் அச்சுதம் அனாதி அனந்த ரூபம். அனாதி ஆனந்த ரூபம். அனாதினா ஸ்டார்டிங்ல இருக்கிறாரு, ஆனா எப்படி இருக்குன்னா ஆனந்தமா ரூபத்துல இருக்கிறாரு. அனாத ஆனந்த ரூபம், அத்வைதம் அச்சுதம் அனாதி ஆனந்த ரூபம், ஆதியம் புராண புருஷம் நவ யவ்வனம் சா. அவர் வந்து புராண புருஷம் பழமையானவர், ஆனா நவ யவ்வனம் சா. நவ யவ்வனம்னா எப்பவுமே பாக்குறதுக்கு 16 வயசு இளமையாவே இருப்பாரு. வேதேசு துர்லபம். வேதங்களால சும்மா புக்கு படிச்சு வேதங்களை படிச்சு அவர் புரிஞ்சுக்க முடியாது. சோ மச் வேதம் வேதாந்த படிச்ச எத்தனையோ முனிவர்கள், எத்தனையோ பெரிய பெரிய பண்டிதர்கள் பகவானை புரிஞ்சுக்க முடியாது. வேதேஷு துர்லபம். ஆனா யாருக்கு வேதங்களை படிச்சு பகவான் புரிஞ்சுக்க முடியாது, ஆனா யாரால புரிஞ்சுக்க முடியும்? துர்லபம் ஆத்ம பக்தோ. பக்தர்களாக யாரு மாறுறாங்களோ, பக்தர்களோட பேச்சை யார் கேட்கிறாங்களோ, அவருக்கு பக்தி சேவனோட அடிச்சுவட்டை யார் பின்பற்றாங்களோ, யாரு மகாபுருவோட வழியை பின்பற்றாங்களோ, கௌரவ பிரியா ஜனா அவங்க வழியை பின்பற்றாங்களோ, தென் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு துர்லபம் துர்லபம் ஆத்ம பக்தோ. தென் இப்படிப்பட்ட இதெல்லாம் யாரோட டிஸ்கிரிப்ஷன்னா, இதெல்லாம் யாரோட அடையாளம்னா கோவிந்த மாதி புருஷம் தமஹம் பஜாமி. இதுதான் கடவுளுடைய ஒரு முழு அட்ரஸ். இதுதான். இது வந்து பிரம்மதேவர் வந்து வெரி கிளியரா சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா 1000 மன்மதர்களுக்கு சமமானவர். சைத்தன்ய சரிதாமத மத்திலீலா 8வது அத்தியாயம் சாப்டர் 8 138 ஸ்லோகம் 138 138 பிருந்தாவன அப்ராகிருத்த நவீன மதனா. அப்படின்னா பாத்தீங்கன்னா கிருஷ்ணா இஸ் பிருந்தாவன எவர் ஃப்ரெஷ் குக். அதாவது என்ன அர்த்தம்னா பிருந்தாவனத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா மன்மதர்கள் எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு வந்து கூடான கூடி மன்மதர்கள் அழகோட எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருப்பாரு. எப்பவுமே ஃப்ரெஷ்னா எப்படின்னா எப்பவுமே புதுமையாவே இருப்பாரு. அதான் பிருந்தாவன அப்ராகிருத்த நவீன மதனா. மதனான என்னன்னா மதனா வந்து பாத்தீங்கன்னா மன்மதன் அர்த்தம். மதன மோகனா அந்த அந்த மன்மதனை மயக்கக்கூடிய சக்தி கிருஷ்ணருக்கு இருக்கு. அதோட கிருஷ்ணரோட பெரிய சக்தி யாருக்கு இருக்கு? கிருஷ்ணர் தான் எல்லாரையும் மயக்கிறாரு. ஆனா கிருஷ்ணரே மயக்கிற சக்தி யார்கிட்ட இருக்கு? அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? மதன மோகினி. கரெக்டா வந்துட்டீங்க. ஆனா ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க மாதாஜி. மதன மோகினி மோகன மோகினி. மதன மோகன மோகினி. வெரி குட் மாதாஜி. மதனனா மன்மதன்,
மதன மோகனனா யாரு? மன்மதன் மயக்கிறது கிருஷ்ணர். ரெண்டாவது கிருஷ்ணன், மன்மதன் இருக்கிறாரு, கிருஷ்ணர் இருக்காரு. மதன அப்படின்னா யாருன்னா மன்மதன். மோகனனா யாருன்னா கிருஷ்ணரு. மதன மோகன இந்த 2 பேருக்கு மயக்கிறது சக்தி மோகினி யாருன்னா ராதாராணி. அதான் மதன மோகன மோகினி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 புஸ்தகம் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து பப்ளிக் ரொம்ப பேச மாட்டோம். ஆனா வந்து இட்ஸ் வெரி டீப் மீனிங், ஆழமான அர்த்தம் இருக்கு. பகவானே கட்டி போடுறது வந்து யாருன்னா ஸ்ரீமதி ராதாராணி. அதுல வந்து அந்த பிக்சர் பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணும், அந்த புக்கு கவர் பிக்சர் எப்படி இருக்குன்னா, ராதாராணியுடைய திருவடி பாதம் இருக்கு, அவங்க காலுக்குள்ள, அந்த கால்ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தலை வச்சு படுத்திருப்பாரு. இதுதான் வந்து இட்ஸ் அ வெரி டீப் மீனிங். ராதாஷ்டமி அந்த மாதிரி டைம்ல நம்ம பேசலாம். நம்ம ஒண்ணு நம்ம டீட்டெயிலா நம்ம பேசலாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண வந்து அவர் என்சாண்ட் ஆல் குப்பீட், அவர் எல்லாரையும் மயக்கக்கூடியவர். கிருஷ்ணரையே வந்து அட்டி போற அளவுக்கு வந்து யாருக்கிட்ட சக்தி இருக்குன்னா அது ராதாராணிக்கு மட்டும்தான். அவ ஒருத்த தவிர வேற யாருக்குமே அந்த பவர் இல்லை. Let's come back to the point. One of the name கிருஷ்ணருக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னன்னா மதன மோகனம், எல்லாத்தையும் மயக்கக்கூடியவர். ஓகேவா? அப்ப மகாபாரதத்துல உத்யோக பருவத்துல இதே ஸ்லோகத்தை சைத்தன்ய சரிதாமத்துல மந்திரில 9:30 ஸ்லோகத்துல ஒரு ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதுக்காகனா கிருஷ்ணர் என்ற பேருடைய அர்த்தம் என்ன, அதோட மீனிங் என்னது? கிருஷ்ணபூ வாச்சகா சப்போ நஷ்சா நிவృత్తి வாச்சகா தாயோர் அக்கியம் பரம் பிரம்மா கிருஷ்ண இது அபிதியதே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணா அந்த வார்த்தை இருக்குல்ல, அது வந்து கிருஷ் தனியா பிரிக்கணும், நான் தனியா பிரிக்கணும். அந்த கிருஷ் என்றது வந்து என்ன அர்த்தம்னா ஆல் அட்ராக்ஷன், எல்லாத்தையும் வசீகரிப்பவர்னு சொல்லி அர்த்தம். கிருஷ்ணா எல்லாரும் வசீகரிப்பவர். நானா என்ன அர்த்தம்னா ஆனந்த வச்சகா. நானா என்ன அர்த்தம்? ஆனந்த வச்சகா. ஆனந்த வச்சகான்னு என்ன அர்த்தம்னா ஆல் பிளஷர், எல்லா வகையான ஆனந்தமும் அவர் கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் அந்த நாக்கு. அப்ப கிருஷ்ணானா வந்து வசீகரிப்பவர், நானா வந்து என்ன அர்த்தம்னா எல்லா வகையான இன்பத்தையும் கொடுப்பவர். அப்ப அந்த கிருஷ்ணும் அந்த நாவும் ஒன்னா சேர்ந்துச்சு என்ன அர்த்தம்னா எல்லாரையும் வசீகரித்து எல்லாரையும் தன் பக்கம் இழுத்து பிறகு எல்லாருக்கும் இன்பத்தை கொடுப்பவர் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஆல் அட்ராக்டிவ் அண்ட் கிவ் சோ மச் பிளஷர். அதுக்குதான் அந்த 2 பேரும் தான் வந்து என்னதுன்னா கிருஷ்ணா. கிருஷ்ணரோட அர்த்தம் அதுதான். கிருஷ்ணா வந்து வசீகரிப்பவர், அட்ராக்ட் பண்ணுவாரு. நானா வந்து பாத்தீங்கன்னா ஆல் பிளஷர், கிவ் த ஆல் பிளஷர், எல்லா வகை இன்பத்தையும் நம்மளுக்கு கொடுப்பாரு. அதான் கிருஷ்ணா என்ற பேருடைய அர்த்தம். இது மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்படிப்பட்ட கிருஷ்ணருடைய நாமத்துல, கிருஷ்ணரோட பேர்ல நம்ம வந்து டேஸ்ட் வளர்த்துக்கிட்டோமா? மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படிப்பட்ட கிருஷ்ணரோட நாமம் மிகப்பெரிய டேஸ்ட், மிகப்பெரிய அமிர்தம் இருக்குன்னு சொல்லப்படுது இந்த ஸ்லோகத்துல. அப்படிப்பட்ட அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த நாமம், இன்பத்தை கொடுக்கக்கூடிய நாமத்துல அவரை பேரை நம்ம அன்னாடிக்கு சாண்டிங் பண்றோம். ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி ஹரி, ஹரி ராம 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 ஹரி ஹரி. அந்த பேர்ல நம்ம டேஸ்ட் வளர்த்துக்கிட்டோமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏன் வந்து நம்ம வந்து கிருஷ்ண பேர்ல வந்து நம்ம டேஸ்ட் வரல? வாய் ஏன் கிருஷ்ணர் பேர்ல நமக்கு ஏன் டேஸ்ட் கிடைக்கல? இங்க சொல்றாங்க கிருஷ்ணா வந்து அட்ராக்ஷன், நானா வந்து பாத்தீங்கன்னா பிளஷர். சொல்லுங்க பிரபு. ஏன்னா பிரபு நம்ம சண்டிங் தூய்மையா இல்லையா? சண்டிங் நம்ம வந்து தூய்மையா செஞ்சாதான் வந்து நம்ம வந்து அந்த ருஷ்டி வர முடியும். எப்படி பிரபு? ஒரு உதாரணம் சொல்லுங்க பிரபு. எல்லாருக்கும் அந்த ஆன்சர் போய் சேரணும். உங்களோட கருத்து சண்டிங் வந்து நம்ம சண்டிங் வந்து முழுமையா இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம வந்து எதுவுமே நினைக்கக்கூடாது, கிருஷ்ணா ஒண்டிதான் நம்ம கிருஷ்ணா நினைச்சிட்டு தான் நம்ம செய்யணும் சண்டிங். அந்த சண்டிங் சொல்றது வந்து முழுமையா இருக்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஆனா நம்ம வந்து நம்ம மனம் என்னன்னா, மனம் ஒரு குரங்கு, அப்ப மனசு தாவிக்கிட்டே இருக்கு அங்கேயும் இங்கேயும். அதனால நம்ம வந்து அந்த ருசி ஒன்றும் வர முடியாதுன்னா நம்ம செய்யறோம். ஆனா போப்ப நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்துல அடைஞ்சிடலாம். ஓகே பிரபு. அப்ப வேற கிருஷ்ண நாமத்தில் நமக்கு ஏன் டேஸ்ட் கிடைக்கல? வாய் வேற ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. அது எப்படி நீங்க? நல்லா இருக்கேன் பிரபு. பிரபு நம்ம முழுமையாக சரணம் அடையலன்னா கூட, ஜபம் பண்ணா கூட அந்த டேஸ்ட் கிடைக்காதுன்றாங்க.
ஓகே, அது பிறகு வருவோம். அந்த பாயிண்ட் பிறகு வரும். வெரி குட். வேற ஏன் கிருஷ்ணன் நாம ஃபுல் டேஸ்ட் சொல்றீங்க பிரபு, ஆனா ஜெபம் பண்ணா தூக்கம் தான் வருது, டேஸ்ட் கிடைக்க மாட்டேது. வாய் yes, come on. Because we are drowned in Maya. We look for happiness. We want to enjoy in this life. We forget who is Bhagavan. We are covered with Maya. Good. Yes, thank you. ஏன்னா நம்மளுக்கு ஏன் கிடைக்க மாட்டேது, எல்லா பக்தர் சொல்றது ரொம்ப நன்றி, நல்லா பதில் சொன்னீங்க. நம்மளுக்கு ஏன் கிருஷ்ணன் நாம டேஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீமத், இதை நான் காட்டிடுறேன். பிரபு என்னமோ சொல்றாரு இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புஸ்தகம். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் நிறைய பேர் காட்ட மாட்டாங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து என்னன்னா கிருஷ்ணர் அதாமிரதா சொல்லக்கூடிய புஸ்தகம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்க டைம் வந்து எடுத்து படிக்கலாம், ஆன்லைன்லாம் இருக்கு. இதுல ஸ்ரீமத் கோர்குண மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்த ஒரு லெக்சர்ஸ், அதுதான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பேஜ் இருக்கு, அது சின்னதான் எடுத்து நான் வந்து இதை பத்தி நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்ப மகாராஜ் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு உதாரணம் சொல்லுவாருன்னா, ஜாண்டிஸ் இருக்குல்ல, ஜாண்டிஸ்னா வந்து மஞ்சக்காமால. ஜாண்டிஸ் மஞ்சக்காமால இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டோம், ஆனா அவங்களுக்கு இனிப்பு வாயில வச்சா கசக்கும். இனிப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கேண்டி இருக்குல்ல, இப்ப கல்கண்டு இருக்கு, அந்த அந்த ஸ்வீட் கேண்டி இருக்குல்ல, கல்கண்டு வாயில வச்சா, கல்கண்டு நார்மல் வாயில வச்சா நம்ம இனிக்கும். ஆனா ஸ்வீட் கேண்டி வந்து வாயில போட்டான்னு வச்சுங்களேன், அந்த ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு, மஞ்சக்காமல இருக்கிறவங்களுக்கு கசக்கும். ஆனா அந்த மஞ்சக்காமல இருக்கிறவங்களுக்கு என்ன மருந்துனா, அந்த ஸ்வீட்டை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும். சாப்பிட அந்த மஞ்சக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அதனால ஃபர்ஸ்ட் இந்த ஸ்வீட் சாப்பிடும் போது அவங்க டேஸ்ட் கிடைக்குது, பீட்டரா இருக்கணும். தூக்குவாங்க. மஞ்சக்காமல் உங்களுக்கு உண்மையிலே இது மகாராஜ் வந்து அவர் அந்த கிளாஸ் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அப்படியே வந்து இது பண்ணுவாரு. அதாவது மஞ்சக்காமல் கேண்டி வாயில போட்டா அவங்க கசக்கும், துப்பிடுவாங்க, பிடிக்கலன்னு. அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணன் நாம இஸ் வெரி டேஸ்ட் ஸ்வீட் கேண்டி. ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சக்காமால, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் டிசையர் தான் மஞ்சக்காமால. சோ மச் மெட்டீரியல் டிசையர். அப்ப சாண்டிங் பண்ணும்போது டேஸ்ட் கிடைக்கும் போது கசப்பா இருக்கு. சோ மச். நீங்க வெளியில உள்ளவங்க நாம சொல்லுங்க, வீட்டுல ஹரே கிருஷ்ணா இல்லாதவங்களை, கிருஷ்ண பக்தி வராதவங்க சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ண பக்தி வந்தவங்களே நிறைய பேர் சொல்றது இல்ல, நிறைய பேர் சாண்டிங் பண்றது இல்ல, நிறைய பேர் குரு மகாராஜ் தீட்சை வாங்கி 16 மாலை பண்ணுங்கன்னா 16 மாலை ஒழுங்கா பண்றது இல்ல. ஆனா குருதேவ் நீ நல்லா இருக்குன்னு வேண்டது. குரு நல்லா இருக்குன்னா அவர் சொன்ன கட்டளை நம்ம பின்பற்றணும். குருக்கு நம்ம டொனேஷன் கொடுத்தா மட்டும் பத்தாது, குரு சொல்றதை நம்ம கேட்கணும். அப்ப சாண்டிங்ல டேஸ்ட் கிடைக்காத காரணம் என்னது, நம்ம சோ மச் மஞ்சக்காமல் இங்க என்ன அர்த்தம், என்ன சொல்றாங்க, சோ மச் மெட்டீரியல் டிசையர். மெட்டீரியல் டிசைர்னா பௌதிக ஆசை, உலகத்தோட இன்பம், லௌகிக ஆசைக்கு, உலகத்தோட இன்பத்துல சோ மச், உலகத்தோட இன்பத்துல மூழ்க நமக்கு உடம்பு முழுசும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சக்காமால மாதிரி ஆயிரும். அப்ப பகவான் கேண்டி மேத நாம வரும்போது நம்மளுக்கு பிடிக்காது நம்மளுக்கு. அதனாலதான் நாமத்தோட டேஸ்ட் கிடைக்கிறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மஞ்சக்காமல் போறதுக்கு என்ன வழி, அந்த ஸ்வீட் கேண்டியை தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கணும். அப்ப நம்மளுக்கு பௌதிக ஆசைக்கு போறதுக்கு நம்மளுக்கு என்ன வழி, அதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்யூஷன்னா, பௌதிக ஆசை பண்ணா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். நாம அதை தொடர்ந்து அந்த இன்ஜெக்ஷன் போதான் நமக்கு வரும். கிருஷ்ணரோட ரூபம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஷாம திரிபங்க லலிதம். கிருஷ்ண ரூபம் எப்படி இருக்கும், 3 சைட் வளைஞ்சிருப்பாரு. த்ரீபங்கன்னா 3 இடம், எங்க காலு, இடுப்பு, என் கழுத்து, 3 இடத்துல வந்திருக்காரு. மேபி உங்களுக்கு பிக்சர்ல வந்து கோபாலோடைய போட்டோ உங்களுக்கு தெரியல, கொஞ்சம் லைட்டிங் தான் இருக்கு நினைக்கிறேன். கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா 3 சைடு வளைஞ்சிருப்பாரு. தட் இஸ் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன். பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ரூபத்தை நீங்க நிழல் இருக்குல்ல, அதோட ஷேடோ இருக்குல்ல, அந்த ஷேடோ வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷேடோ உலகத்துல வேற எந்த நபருக்கும், எந்த தேவருக்கும், எந்த பகவான் யாருக்குமே இது கிடையாது. ஓன்லி திரிபங்க லலிதம், ஷாம திரிபங்க லலிதம், ஓன்லி ஸ்ரீ கிருஷ்ண கிட்ட மட்டும்தான். அதனால ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. திரிபங்க லலிதம் ஓன்லி கிருஷ்ண கிட்ட மட்டும்தான். அதுல அதோட ஒரு டீப் மீனிங் என்னன்னா, 3 சைடு வளைஞ்சிருக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவான் கிட்ட நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஏமாத்தணும்னா, தென் அவரு நம்ம ஏமாத்தணும்னு நினைச்சோம்னா, அவரை ஏமாத்திட்டே நம்ம வந்து நினைச்சிட்டோம்னு நினைச்சீங்களேன், தென் பகவான் நம்மளே 3 இடத்துல நம்மளை ஏமாத்திடுவாரு.
3 வாட்டி 3 டபுளா நம்மள இது பண்ணிடுவாரு. அதனாலதான் பகவான் கிருஷ்ணகிட்ட என்னைக்குமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் திங்ஸ் நான் எப்போதும் சொல்றது என்னது, என்ன கிருஷ்ணன் பத்தி நம்மளுக்கு வளர்த்துக்க வேண்டியது என்னது, நான் எப்போதும் சொல்லுவேன் என்னது அது, யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னது? Sincerity. சரி பகவான். Sincere. நேர்மை. வெரி குட். இதை மனப்பாடம் பண்ணிடணும். நம்ம வந்து மண்டில போட்டு லாக் பண்ணிடணும். கிருஷ்ண பக்தியில நம்ம வந்து படிக்க தெரிதோ படிக்க தெரியலையோ, சமைக்க தெரியலையோ, பூஜார சேவை தெரிதோ பூஜார சேவை தெரியலையோ, இல்ல புதுசா வந்திருக்கேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல, யாரும் சொல்லி விடுமோ, எது இருந்தாலும் சரி சரி எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது, எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல, எனக்கு எந்த குவாலிபிகேஷன் நம்மளுக்கு எந்த தகுதி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நம்ம முதல்ல வளர்த்துக்க வேண்டியது பாத்தீங்கன்னா சின்சியர், இல்லைன்னா ட்ரூத்ஃபுல்னு சொல்லுவாங்க. நேர்மை நேர்மை நேர்மை. கிருஷ்ணருக்கு குரு மகாராஜ் சொல்றாங்க, ஆச்சார சொல்றாங்க, முடிஞ்சிருக்கு நேர்மையா அதை செய்வோம். என்னால முடியல, ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம், முடியல ட்ரை பண்ணுவோம். அந்த நேர்மை இருக்கும் போது குரு எனக்கு கிருஷ்ணோட கருணை வாட்டம்டே கிடைக்கும். அதுதான் நம்ம முதல்ல வளர்த்துக்க வேண்டிய விஷயமே. அதுதான் அந்த நேர்மை தான் ஃபவுண்டேஷன், அடித்தளம். அதை நீங்க போட்டுட்டீங்கன்னா மத்தது எல்லாம் வந்துடும். கிருஷ்ண பிரேம சரணாகதி எல்லாம் வந்துடும். குரு உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த பலத்தை கொடுத்துருப்பாரு, அந்த கிருபா பல ஆன்மீக பலத்தை கொடுப்பாரு. கிருஷ்ணர் என்னைக்குமே டைரக்டா வந்து எதுவுமே செய்ய மாட்டாரு. அவரோட சக்திகள் தான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது பண்ணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா 5 விஷயம் கொடுத்து போறாரு. நாம ரூபம் குணம் லீலை பரிவாரம். நாமம் அவர் நாமத்தை கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி, ஹரே ராம் 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 ஹரே. நாம குணம், அவர் குணங்களை வந்து கொடுத்துட்டு போறாரு. அவர் அழுவுறாரு, சிரிக்கிறாரு, இந்த குணங்கள்லாம் கொடுத்துட்டு போறாரு. நாம குணம் ரூபம், அவர் ரூபத்தை கொடுத்துட்டு போறாரு. நாம குணம் ரூபம் லீலை, அவர் லீலைகளை செஞ்சுட்டு போறாரு. அந்த லீலைகளும் அந்த குணங்களும் நம்ம பேசணும். என் பரிவார்னா வந்து என்னது, அவருடைய பக்தர்களை, ஆச்சாரியர்களை, குருமார்களை அனுப்பிட்டு போறாரு. இந்த 5 தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். பகவான் கிருஷ்ணன் நேரடியா வந்து உங்க வீடு கதவு தட்டி என்னது பிரபு மதஜி நீங்க வந்து வாங்க இப்படி பண்ணுங்க சொல்ல மாட்டாரு. பகவான் சக்திகள் தான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இதுல முக்கியமான விஷயம் வந்து என்னதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் பாத்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் வசீகரிக்கக்கூடியவர். அவர் தான் எல்லாத்தையும் வசீகரிப்பாரு. அப்ப நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேர்மையா இருக்கும் போதே, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது, கிருஷ்ண தத்துவங்களை தெரிஞ்சுக்கும் போது, தென் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் இல்ல அட்ராக்ஷன் வரும். தென் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா லீலா புருஷோத்தமா, ராமர் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை புருஷோத்தமா, கிருஷ்ணா லீலா புருஷோத்தமா, சைத்தன்ய மகாபிரபு அவர் பிரேம புருஷோத்தமா. தீஸ் 3 தத்துவா, 3 தத்துவங்களை தான். ராமர் வந்து மரியாதை புருஷோத்தமா. ஏன் ராமர் வந்து பாருங்க, ராமர் வந்து பாருங்க ஒருத்தியா வளர்ந்தாரு. கிருஷ்ணா பாருங்க என்னையும் கடவுள் கிருஷ்ணரு அவர் வந்து பாரு ஒருத்தனுக்கு ஒருத்தியா, ராமருக்கு அப்படியே ஒப்போசிட்டா இருப்பாரு. நிறைய பெண்களை கல்யாணம் பண்றாரு, அவங்க துணிகள் திருடுகிறாரு, அவங்கள வந்து என்னது ஏமாத்துறாரு, மகாபாரதத்துல சீட்டிங் பண்றாரு, எல்லாமே ஏமாத்து. கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா எங்கேயுமே நேர்மையான விஷயமே இருக்காது. எல்லா இடத்துலயும் ஏமாத்து தில்லு மூலு இல்லாம, என்னையா உங்க கடவுள் இப்படி இருக்காரு, உங்க கடவுளே இப்படி இருந்தா நீங்க பக்தர்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்பாங்க. ராமரை வந்து நல்ல உதாரணம், பொதுமக்கள் மத்தியில ராமருக்கு நல்ல உதாரணம் இருக்கு, நல்ல பேர் இருக்கு ராமருக்கு. மகாபிரபு வந்து பாத்தீங்கன்னா இஸ் த பிரேம புருஷோத்தமா, பகவானுடைய அன்பை கொடுக்க வந்தாரு. மகாபிரபு பாருங்க கரெக்டா நடந்திருப்பாரு, கலியுகத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி. ராமரும் சைத்தன்ய மகாபிரபுவும் அவங்க கரெக்டா ஸ்ட்ரிக்டா இருந்திருப்பாங்க. நடுவுல கிருஷ்ணன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா செட்டப் பண்ணிட்டு இருப்பாரு. வாய் நேர்மை இல்ல, மகாபாரத் சீட்டிங் பண்ணாரு. சொல்லுங்க பிரபு. கிருஷ்ணா பாபு, கிருஷ்ணா பத்தி அவங்க முழுசா படிக்கிறது இல்லையா? ஏன்னா பகவத்கீதை ஒழுங்கா படிக்கிறது இல்லை. அவங்க படிச்சாங்கதான் தெரியும். இப்ப லீலை எடுத்துக்கோமே, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணா வந்து அந்த கவர்மெண்ட் துணிக்கு வந்து ஒளி வச்சது நாய் என்னன்னு சொல்றாங்க சில பேர். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க கிருஷ்ணா வந்து அவங்க வந்து கணவரை அடையணும்ட்டு. அது பகவான் வந்து, ஆனா முழுமையா அவங்க படிக்கலையா? படிச்சதுதான் தெரியும் முழுமையா. அதை பத்தி படிக்காதனால அவங்களுக்கு முடிஞ்சா தெரியாதனால்தான் இந்த மாதிரி அடையும் போதும் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் எஸ், தேங்க்யூ பிரபு. அதாவது மரியாதை புருஷோத்தமா ஸ்ரீராமர், பிரேம புருஷோத்தமா சைத்தன்ய மகாபிரபு. சைத்தன்ய மகாபிரபு கலியுகத்துல எப்படி கிருஷ்ண பத்தி கொடுத்து போனார். சைத்தன்ய மகாபிரபு காரணமற்ற கருணை, அவர் வந்து கருணா அவதார். ஓகேவா? ராமர் வந்து பாத்தீங்கன்னா மரியாதை புருஷோத்தம், எப்படி ரூல்ஸ் ரெகுலேஷன் இருக்கணும்னு சொல்லி கரெக்டா வாழ்ந்துக்காது. ஒருத்தனுக்கு ஒருத்தி இந்த ரூல்ஸ், அப்பாவா எப்படி இருக்கணும், ராஜாவா எப்படி இருக்கணும், மகனா எப்படி இருக்கணும், அப்படி இருந்தாரு. அப்பா இறந்து போன கூட அவர் 14 வருஷம் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா 14 வருஷம் இருந்து வந்தாரு. ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்லை. பிகாஸ் காரணம் என்னன்னா, கிருஷ்ணரை வந்து நம்ம வந்து என்னைக்குமே டைரக்டா புரிஞ்சுக்க முடியாது. தட்ஸ் வாய் கிருஷ்ணர் தத்துவம் அவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இஸ் அ வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்.
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் வந்து சாதாரணமா எல்லாருக்கும் தெரிய மாட்டாரு, சாதாரண எல்லாத்துக்கும் இது பண்ண மாட்டாரு. பகவத்கீதை என்ன சொல்றாரு, நான் எந்த 2 கை 2 காலு சாதாரண மனித ரூபத்தில் இருக்கிறத பார்த்து அசுர குலத்துல உள்ளவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் சாதாரண மனிதன் நினைச்சுக்கிறாங்க. அர்ஜுனா, நான் சாதாரண மனிதன் இல்லை, நான் தான் பரம்பொருள் சொல்லி அவர் பகவான் பகவத்கீதை சொல்றாரு. ஓகேவா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏன் வந்து எல்லாமே என்ன பண்றாருன்னா இஸ் அ லீலா புருஷோத்தமா. லீலா புருஷோத்தமனா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மீக லோகத்துல அவர் எந்த லீலையை செய்து எல்லாரையும் வசீகரிக்கிறாரோ அந்த லீலையை வந்து நம்மளுக்கு இந்த பூமியில கொடுத்து எல்லாரையும் வசீகரிக்கிறாரு நம்மளுக்கு. இப்ப நம்ம நரசிங்க லீலாவும் இருக்கு, ராம லீலாவும் இருக்கு, கிருஷ்ண லீலாவும் இருக்கு, எல்லா லீலைகளும் இருக்கு. ஆனா இந்த லீலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா சைல்டுஹுட் இருக்குல்ல, இந்த சின்ன வயசு இருக்குல்ல, பாலி லீலா. இந்த சைல்டுஹுட் அந்த பாலி லீலா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து யாருன்னு சொல்லி காட்டுறாரு. இந்த பாலி லீலை வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த அவதாரத்துக்கும் ரொம்ப கிடையாது. இப்ப ராமருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலி லீலைன்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசு லீலை கேட்டீங்கன்னா ரொம்ப குறைவு. அந்த கதையை நம்ம டிஸ்கஸ் பண்றது ரொம்ப குறைவு. ஆனா நீங்க நரசிங்கருக்கு பாலி லீலையே இல்ல, வாமனருக்கு பாலி லீலை. வாமனர் வந்தோடனே உடனே பெருசாக நடந்து போயிட்டாரு அவரு. அப்ப சின்ன வயசு அந்த சைல்டுஹுட் பாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இருக்கிற ஒரே நபர் வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அது மட்டும் இல்லாம அதுல அவர் வந்து பகவான் லோகத்துல கோலோகத்துல ஒரிஜினல் கோலோகத்துல என்ன பண்றாரோ அதை இங்க பண்ணி நம்மளை எல்லாரும் வசீகரிக்கிறதுக்காக இதை பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ஏன் அவரது கோபியர்கள் சட்டை திருடுறது இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பண்றாருன்னா பகவான் வந்து சக்திமான், பகவானுடைய சக்தி வந்து மத்த எல்லாரும் சக்திகள். அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா பெண்ணு ஆணு கணவன் மனைவி எல்லாம் கிடையாது, ஆத்மா அண்ட் பரமாத்மா இந்த 2 பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த லீலை நடக்குது. அங்க ஆணு பெண் எல்லாம் கிடையாது, புரியுதா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கோபிகளோட விளையாடுறது, கோபிகளோட ரச டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நிறைய லீலைகள் நடக்கும். இதோட தத்துவம் வந்து என்னதுன்னா பரமாத்மாக்கு எந்த அளவுக்கு ஜீவாத்மா சேவை செய்யறாங்க அதுதான் வந்து இந்த லீலையில சொல்ல வருது. அது மட்டும் இல்லாம அஷ்டகாலி லீலான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அஷ்டகாலி லீலானா வந்து என்னதுன்னா அஷ்டனா 8. அப்ப 24 மணி நேரத்தை 24 ஹவர்ஸ் இருக்குல்ல, 24 மணி நேரத்தை 8ஆல டிவைட் பண்ணுவாங்க, 8ஆல வகுத்துருவாங்க, 8 பிரிச்சுடுவாங்க. அப்ப காலையில ஆரம்பிச்சு அந்த ஒரு கட்டத்திலையும் கிருஷ்ணர் என்னென்ன லீலைகளை செய்யறாரு அந்த லீலைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கோபியர்கள் அவருக்கு ஒவ்வொரு வகையில அவருக்கு வந்து இன்பத்தை கொடுத்துட்டே இருப்பாங்க, அவருக்கு வந்து சேவை செஞ்சுட்டே இருப்பாங்க. இதுதான் அஷ்ட கால லீலான்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேச வேணாம். பட் வந்து என்னன்னா இதோட டீப் மீனிங் வந்து என்ன அர்த்தம்னா சாண்டிங் நம்ம பண்ண இருக்குல்ல, நம்ம சாண்டிங் நல்லா கேட்கணும். ஜபம் பண்ண நம்மளோட டேஸ்ட் அதிகமாக நம்மளுடைய நாமம் ஜபம் வந்து சுத்த நாமத்துக்கு போகும்போது, சுத்த நாம லெவலுக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய மனம் சிந்தனை இதெல்லாம் என்ன பண்ணும், பகவானுடைய பிருந்தாவன லீலைகளோட கனெக்ட் பண்ணிக்கும். ஓகேவா? நல்லா தெளிவா கேட்கணும், குழம்ப கூடாது. நம்ம சாண்டிங்கோடைய டேஸ்ட் அதிகமாக நம்மளுடைய மனசு புத்தி இது என்ன ஆகும்னா பகவானுடைய பிருந்தாவன லீலைகளோட கனெக்ட் பண்ணிக்கும். அந்த பிருந்தாவன லீலைகளை எப்படி கனெக்ட் பண்ணா அந்த அஷ்டகாலியா இருக்குல்ல, அஷ்ட காலம் 8 வகையான காலங்கள் டைம் இருக்கு. அந்த 8 வகையான டைம்ல நம்ம வந்து ஒவ்வொரு டைம்லயும் நம்ம வந்து அவங்களோட அந்த லீலைகளை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஹரிதாஸ் தாக்கூர் இஸ் அ முஸ்லீம். ஹரிதாஸ் தாக்கூர் நாம ஜபம் பண்ணும் போது ஏன் 24 ஹவர்ஸ் நாம ஜபம் பண்ண முடியுதுன்னா அவர் வந்து நாம ஜபம் பண்ணும் போது இந்த பகவானுடைய இந்த 8 வகையான டைம் இருக்குல்ல, இந்த 8 வகையிலையும் வந்து அவர் தன்னை கனெக்ட் பண்ணிக்குவாரு. அப்ப காலையில பகவானுக்கு எப்படி சேவை செய்யறாங்க, அப்ப நாம ஜபம் பண்ணும்போது அவர் அந்த டேஸ்ட் கிடைக்கும், அவரை பகவானுக்கு அங்க சேவை செய்வாரு அங்க. அப்புறம் அடுத்து மத்தியானம், அப்புறம் சாயந்தரம், அப்புறம் அவர் சந்தியா, அந்த மாதிரி ஒண்ணா இருக்கு. விடிக்கால 24 ஹவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த லீலை நடந்துட்டே இருக்கும். இஸ் கால் அஷ்ட காலி லீலா. அதுல வந்து நம்ம நாம ஜபம் டேஸ்ட் வர நம்ம நாமத்தை ஜபம் பண்ண மெச்சூட் ஆக நம்ம இந்த லீலைகளோட நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணோட டீப் தத்துவம். பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகை வித்தியாசம் இல்லைன்னு சொல்றாங்களே, இதுதான் அது. அபிநாத்வா நாம நாமீனா. பகவான் நாமத்துக்கும் பகவானுக்கு எந்த வித்தியாசம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா இந்த நாமத்துல நம்ம டேஸ்ட் வர நம்ம இந்த நாமம் என்ன பண்ணும், நம்மள பகவானுடைய லீலைக்குள்ள கொண்டு போகும். இதுதான் இந்த நாமத்தோடைய இந்த 16 அக்ஷரங்களுடைய மகிமே. இதுதான் இட்ஸ் அ வெரி டீப் மீனிங். ஸ்லோலி நம்ம வந்து இதெல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டைஜஸ்ட் பண்ணணும். ஒரே நம்ம நிறைய கொடுத்துட முடியாது, நிறைய பேச முடியாது. அது வந்து சோ மச் நம்ம நிறைய சாப்பிட்டோம்னா நமக்கு வாமிட் வந்துடும்.
டோமாஸ் திங்ஸ் நம்ம எடுக்கும்போது சின்ன பிள்ளைங்க நிறைய சாப்பிடும்போது அதெல்லாம் வாங்கி தரும். அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்ப கூட பாருங்க, இன்னைக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணதுல கூட இன்னும் 3-4 பேஜ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நோட்ஸ்ல கூட நிறைய இருக்கு. இதுல நான் வந்து நம்ம எல்லாம் இதெல்லாம் ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோலி டைஜஸ்ட் பண்ணா இந்த கிருஷ்ண பக்தியோடைய இந்த 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 ஆழம் எவ்வளவு நமக்கு புரியும். இந்த கிருஷ்ண பக்தி எவ்வளவு டீப்பா இருக்குன்னு. நீங்க சில பக்தியோட தக்கருடைய அவரோட டைம் டேபிள் பார்த்துருக்கீங்களா? சில சமயம் வாட்ஸ்அப்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவர் காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாரு, அப்புறம் குளிப்பாரு, அப்புறம் அது மாதிரி அவர் ரொட்டீன் பாத்தீங்கன்னா அது சாதாரண மனிதர்கள் செய்யவே முடியாது. அது எனக்கு சரி ஞாபகம் இல்லை. லெபெக்கூர் நான் வந்து ஓரளவுக்கு நான் சொல்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து காலையிலன்னு சொல்லவே முடியாது. எப்படின்னா அவர் வந்து இவரு எப்படின்னா ஒரு 4 மணிக்கு வந்து அவர் தூங்குவாரு. 4 மணிக்கு தூங்குவார் அவரு. 4 மணிக்கு தூங்கி ஒரு 2 மணி நேரம் தூங்குவார். 5-6 மணிக்கு எஞ்சிருவாரு. இது பாருங்க சாதாரண மனிதர் செய்ய முடியாது. ஏஞ்சி காலைல ஒரு ஆரத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் சாப்பிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஜவலாம் பண்ணிட்டு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, வேலைக்கு போயிடுவாரு. வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டோடனே அவர் வந்து பாடல்கள் எழுதுவாரு. பாடல்கள் எழுதி முடிஞ்சோடனே அவர் சாப்பிடுவாரு. சாப்பிட்டு கொஞ்சம் தூங்குவாரு. தூங்கிட்டு ஒரு 10-12 மணிக்கு 10ல இருந்து 12 மணிக்கு தூங்கிட்டு அந்த 12 மணிக்கு நைட்ல ஏந்தி அவர் ஃபுல்லா வந்து நாம ஜெபம் பாடல்கள் எழுதுறது, புக்கு எழுதுறது, இந்த ஃபுல்லா இந்த 12ல இருந்து 4 மணி வரைக்கும் செய்வாரு. திருப்பி மறுநாள் காலைல 4 மணிக்கு அவர் கொஞ்சம் தூங்குவாரு. தூங்கிட்டு திருப்பி 6 மணிக்கு எஞ்சிருவாரு. இப்படிதான் ஒரு ரொட்டேஷன் இருக்கும். விடிக்கால தான் அவர் ஃபுல் முடிச்சிருப்பாரு அவரு. அப்ப இது சாதாரண மனிதர்கள் செய்ய முடியாது. அப்ப ஏன் அவங்களால செய்ய முடியுது? அப்படியானா அவங்களோட நாம ஜபத்துல டேஸ்ட் அதிகமாக இருக்கும் போது அவங்க அந்த பிருந்தாவன லீலைகளோட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த பிருந்தாவன லீலைகளோட அவங்க கனெக்ட் பண்ணும்போது நம்ம சொன்ன 8 காலங்களுக்கு பாத்தீங்களா, அப்ப அந்த லீலைக்குள்ள இருக்கும் போது அதை உணர்ந்து அந்த லீலைகளை அவங்க கண் முன்னாடி பார்த்து தென் அப்போ அந்த பாடல்கள் எழுதும் போதுதான் அந்த பாடல் வந்து சக்தி உள்ள பாடலா மாறுது. அந்த பாடல்கள் வந்து வைஷ்ணவ பாடல் எல்லாம் வந்து மோ அட்ராக்டிவா ஆகுது, பவர்ஃபுல்லா ஆகுது. ஏன்னா அவங்க அந்த நாம ஜபத்துல அவங்க அந்த லீலைக்குள்ள கனெக்ட் பண்ணி அங்கேருந்து பகவான் கருணையை வந்து நம்ம கிட்ட வந்து எடுத்து பாடலா கொடுக்குறாங்க. திஸ் இஸ் கிருஷ்ணருடைய தத்துவம். அதனால பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நாட் ஜஸ்ட் லைக் தட் சும்மா சாதனம் புரிஞ்சுக்க முடியாது. பகவான் செய்யற கிருஷ்ணன் செய்யற ஒவ்வொரு லீலைகளுக்கும் பேக்ரவுண்ட்ல ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து என்னதுன்னா பகவான் கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பாரு. போக்தாரம் எக்கே தபுசாம் சர்வலோகம் மைஸ்வரம் சூர்த சர்வபூதானம் ஞாபகம் சாந்தி ருச்சதி. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பகவத்கீதையில 5வது அத்தியாயம் 30வது ஸ்லோகத்துல. போக்தான என்ன அர்த்தம்? நான் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பவன். நம்ம இந்த உலகம் அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி என்ன சொல்ற, ஞாத்வா மாம் சாந்தி ருச்சதி. சாந்தின்னு என்ன அர்த்தம்? பீஸ்ஃபுல். இப்ப எல்லாரும் சாந்தி வேணும், பீஸ்ஃபுல் வேணும், அமைதி வேணும் என்னென்னமோ பண்றாங்க. அமைதி வந்து சும்மா கிடைக்காது வாழ்க்கையில. நிம்மதியும் சும்மா கிடைக்காது. நிம்மதி எப்படி வரும்? போக்தாரம் யக்ஞ தபுசாம். இந்த உலகத்திற்கு எல்லாமே பகவான் தான் செய்யறான்னு சொல்லி ஒத்துக்கணும். இல்ல கோகுண மகாராஜ் வந்து எப்படி சொல்றாருன்னா, சும்மா வாயில சொன்னா பத்தாவது சொல்லியிருக்கிறது இல்ல. சும்மா நம்ம கிருஷ்ணன் எல்லாம் பண்ற, கிருஷ்ணன் எல்லாம் பண்ண சொன்ன பார்த்தது. அதை வந்து உணரணும். அதை உணர சொல்லியிருக்காரு. உணரனா எப்படி? முழு சரணாகதி வந்து எப்படி வரும்? நம்ம பகவான அதிகமா நினைக்கும் போதுதான். 2 வகையான விஷயம் சொல்றாரு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அதாவது வந்து அது போனோம்னா அது வேற ட்ராக் போயிடும். நம்ம இதுக்குள்ளேயே இருப்போம். ஓகேவா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் அனுபவிப்பா. அவர் போக்தான்னா அவர் தான் எல்லாத்தையும் இது பண்றாரு. யஜ்ஞானா எல்லா வகை யஜ்யங்கள் எல்லா வகை இதுவும் அவர் தான் அனுபவிக்கிறாரு. சர்வலோக மகேஸ்வரம் எல்லா லோகத்துக்கும் அவர் தான் மகேஸ்வரர். அவர் தான் சுப்ரீம் கண்ட்ரோலர். சுஹூர்த சர்வபூத்தானம் அவர் தான் நம்மளோட வெல் விஷிங் ஃப்ரெண்ட், நம்மளோட ஃப்ரெண்டு, நம்மளோட கவலைகள் தீர்ப்பவர் அவர் தான். அப்ப யாரு வந்து பகவான் தான் எல்லாமே, கிருஷ்ணர் தான் எல்லாம் பண்றாரு, பகவான் தான் எல்லாத்துக்கும் வந்து சர்வ காரணம் அப்படி யாரு உணர்றாங்களோ அவங்கதான் அவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சாந்தி ருச்சதி. சாந்தி ருச்சதினா என்ன அர்த்தம்னா அவங்களுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாந்தி மீன்ஸ் வந்து என்னது, அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல் கிடைக்கும். சாந்தி எப்படி வரும்னா சும்மா சாதனம் வராது. இந்த பீஸ்ஃபுல் சாவியா ஓகே வச்சிருப்பாங்க. ஓகே. அப்ப சாந்தி ருச்சதினா வந்து என்ன அர்த்தம்னா பகவானுக்கு என்ன சொன்னீங்க, சாந்தினா வந்து அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும். மன நிம்மதி எப்ப வரும்? பகவான் நம்ம ஒத்துக்கணும். அப்பதான் அவர் தான் நம்ம வெல் விஷிங் ஃப்ரெண்ட், நம்மளுடைய ஃப்ரெண்டு அவர் தான். ஃப்ரெண்டுன்னு என்னது?
நம்மளுடைய துன்பங்களை, நம்மளுடைய இன்பங்களை எல்லாத்தையும் அவர் வந்து பகிர்ந்துக்குவாரு. இப்ப சும்மா வந்து சாந்தி வேணும், நிம்மதி வேணும், நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு என்னது வெக்கேஷன் போறது, வெக்கேஷன் போலாம் தவறு இல்ல, ஃபேமிலியா இருக்கும் போது பிள்ளைங்களா இருக்கும் போது போகலாம். ஆனா வந்து சும்மா வந்து இயற்கையை பார்த்துட்டு வரேன், அங்க போயிட்டு வரேன், மன நிம்மதி வேணும், மன நிம்மதி அது சும்மா ஆர்டிபிஷியலா செய்யலாம். அப்கோர்ஸ் நம்ம ஃபேமிலியா இருக்கும், சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, நம்ம வருஷ கடைசியில கூட்டு போறது எல்லாம் போறது அதெல்லாம் ஓகே. பட் வந்து மன நிம்மதி வேணும், அதனால வந்து நான் அங்க போயிட்டு வரேன், இங்க போயிட்டு வரேன் சொல்றது எப்பவுமே சாத்தியம் இல்லை, கிடைக்காது. மன நிம்மதி எப்போ வரும்? பகவான் ஒத்துக்கும் போதுதான் வரும். இது பகவானுடைய தத்துவம். ஓகே. இந்த மாதிரி சோ மாச் தத்துவம், சோ மாச் விஷயங்கள் வந்து பகவான் தத்துவம் நிறைய இருக்கு, இன்னும் அடுக்கிக்கிட்டே போலாம். ஓகேவா? நான் சொன்னது வந்து 1% தான் சொல்லியிருக்கிறேன், நான் சோ மாச் இருக்கேன். அப்ப இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் வந்து என்ன ஆகுதுன்னா, முடிவு வந்து என்ன ஆகுதுன்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா காரணங்களும் காரணம். அவரோட ஞானமே உயர்தரமான ஞானம், அவரோட நாலேஜ் சுப்ரீம் நாலேஜ். அது மட்டும் இல்லாம அவரோட நாலேஜ் ரகசியமானது, குய்யம்னு ரகசியமானது. அவர் தான் எல்லாரையும் வசீகரிப்பவர், அவர் தான் எல்லாமே. அப்படி உணரும் போது நம்மளுக்கு கண்டிப்பா சாந்தி கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். ஓகேவா? அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயேந்திர நந்தன வந்து பாத்தீங்கன்னா பிருந்தாவனத்தின் நாயகன். அந்த பிருந்தாவனத்தின் நாயகன் கிருஷ்ணர் தான் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துல மகாபிரபு வராரு. விஜயேந்திர நந்தன செய் சச்சி சுத்திர ஹொயிலே ஹே, விஜயேந்திர நந்தன ஹோய் சச்சி சுத்திர ஹொயிலே சே பலராம ஹொயிலே நித்தாய். விஜயேந்திர நந்தன் பிருந்தாவனத்தின் நாயகன் கிருஷ்ணர் தான் சச்சி மாதவ மகனா வராரு, கலியுகத்துல மகாபிரபு வராரு. பலராமன் ஹொயிலே நித்தாய், பலராமன் நித்யானந்த பிரபு வராரு. ஓகேவா? அப்ப பலராமர் வந்து பாத்தீங்கன்னா நித்யானந்த பிரபு வராரு, கிருஷ்ணர் மகாபிரபு வராரு. அப்ப கலியுகத்துல நம்ம வந்து மகாபிரபு ஃபாலோ பண்ணணும், சைத்தன்ய மகாபிரபுவை. சைத்தன்ய மகாபிரபு ஃபாலோ பண்ண வேணா சாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாண்டிங் ரொம்ப சீரியஸா பண்ணணும், கவனமா பண்ணணும். சாண்டிங் நம்ம பண்ண 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 தென் டேஸ்ட் வில் டெவலப். தென் அந்த விஜயேந்திர நந்தன் பகவான் கிருஷ்ணன் கிட்ட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். அவர்கள் கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா வகையான பிளஷர், அட்ராக்ட், எல்லா வகையான ஆனந்தமும் நமக்கு கிடைக்கும். தென் எல்லா வகையான ஆனந்தம் கிடைக்கும் போது நம்மளுக்கு பகவான் நாம டேஸ்ட் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். டேஸ்ட் அதிகமாக 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 தென் பகவானோட லீலைகளை நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம். தென் இந்த உடலை விட்ட பிறகு நம்ம பகவான் உலகத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா போய் சேர்ந்துடலாம். ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஜெய ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதா கி ஜெய். ஜெய ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி கி ஜெய். ஜெய ஸ்ரீ குரு பரம்பரா கி ஜெய். राधा गोपाल जी की जय, राधा माधवा की जय, जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी की जय, निताई गौर प्रेमानंदे, हरि हरि बोल. हरे கிருஷ்ணா. கேள்விகள் புரிந்ததா? இன்னைக்கு கிளாஸ் புரிஞ்சா? ரொம்ப டஃபா இருந்துச்சா? கருத்துக்களை சொல்லலாம்.